தானியேலை போல இன்னைக்கு நம்ம மனசுல ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். இந்த பேப்பர் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த பேப்பர்ல நீங்க இன்னைக்கு என்ன தீர்மானம் எடுக்கிறீங்கன்னு எழுத போறீங்க. ஒருவேளை நான் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்ற வைராக்கியத்துல இருக்கேன், அந்த வைராக்கியத்தை கர்த்தருக்காக நான் கடைசி வரைக்கும் கடைபிடிப்பேன்னு அந்த ஒரு காரியத்தை எழுதலாம். அந்தரங்கமான பாவங்களை நீங்க இப்ப அறிக்கையிட்டு அதுல எழுதலாம். எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் அது கர்த்தர் பார்க்கும்படியா நீங்க இப்ப எழுதலாம். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால், ஓடி வந்தேன் மானிடனா. உங்க கையில இருக்க தீப்பெட்டியை திருப்பி பாருங்களேன். உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய அக்கிரமங்களை நீங்க சுட்டு எரிக்கக்கூடிய வல்லமையை உங்களுக்கு இன்னைக்கு ஏசப்பா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏசப்பா கொடுத்த வல்லமையை இன்னைக்கு நீங்க பயன்படுத்த போறீங்க. உங்களுடைய பாவங்களை எல்லாவற்றும் ஏசப்பா எடுத்துட்டாங்க, சுமந்து தீர்த்து முடித்து விட்டாரு. உங்க பாவம் இனி உங்கள்கிட்ட வரவே முடியாது. இனி அதுக்கு அதிகாரம் கிடையாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அப்படிப்பட்ட பாவங்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை ஏசப்பா இன்னைக்கு உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க.